RBI எதிர்பார்க்குற 4%க்கும் கீழே வந்து இன்ஃப்ளேஷன் வந்தனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற லோனாக இருக்கட்டும், அந்த லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய வட்டியெல்லாம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஎம்ஐயும் கம்மியாகும். கிட்டத்தட்ட ஒரு $3 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் வந்து ஜாஸ்தி ஆக போகுது. ஆல்ரெடியே வந்து கடன் வந்து 30-35 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. இன்னொரு 3-4 ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 ட்ரில்லியன் அளவுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை வந்து ஏற்பட போகுது. என்டையர் உலகத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த டேரிஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த நாடோட வந்து எப்படி டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு நாள் சைனாவோட பிரச்சனை, இன்னொரு நாள் வந்து யூரோப்போட பிரச்சனை, இன்னொரு நாள் வந்து இந்தியாவோட பிரச்சனை, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் நடந்தது. தங்கம் எப்போவுமே வந்து ஏற ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டனால யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ரீசன்ட் டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கு. 1970 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரசிடென்ட் நிக்சன் நினைக்கிறேன், அவர் வந்ததுக்கப்புறமா இதை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணார். இதுக்கப்புறம் வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கோல்டு வந்து ரிசர்வாக இருக்க வேணான்னு சொன்னனால முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் அந்த டைமில் இறங்குச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பேக் டு பை ஒரு அசட்டாக இருந்ததை வந்து ரிமூவ் பண்ணனால ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து யூஎஸ் டாலருக்கு வந்தது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குது, திடீர்னு ஏன் இந்த பங்குச்சந்தை வந்து மேலே போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை வந்து இறங்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தங்க விலை ஏறிட்டே இருந்தது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள்லாம் இறங்கிட்டே வந்தது. இது ஏன் திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான நல்ல செய்திகளும் வந்து இந்தியாவுக்கு நடந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து ஏன் வந்து இந்த ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை என்டையர் உலகத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த டேரிஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த நாடோட வந்து எப்படி டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு நாள் சைனாவோட பிரச்சனை, இன்னொரு நாள் வந்து யூரோப்போட பிரச்சனை, இன்னொரு நாள் வந்து இந்தியாவோட பிரச்சனை, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதார பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் நடந்தது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு சேஞ்ச் நடக்கும்போது, ஒரு அன்சர்டனிட்டின்னு வரும்போது எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பங்குச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஒரு அன்சர்டனிட்டின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் எப்போவுமே வந்து ஏற ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டனால யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ரீசன்ட் டேட்டா அப்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 1970களில் நடந்தது. அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கரன்சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கோல்டு ரிசர்வ் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து $100 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா $100 மதிப்புள்ள கோல்டு வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வாக இருக்கணும். இது வந்து 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் உலகத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தது. 1970 தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரசிடென்ட் நிக்சன் நினைக்கிறேன், அவர் வந்ததுக்கப்புறமா இதை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணார். இதுக்கப்புறம் வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கோல்டு வந்து ரிசர்வாக இருக்க வேணான்னு சொன்னனால முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் அந்த டைமில் இறங்குச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பேக் டு பை ஒரு அசட்டாக இருந்ததை வந்து ரிமூவ் பண்ணனால ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து யூஎஸ் டாலருக்கு வந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் யூஎஸ் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வளர்ந்துக்கிட்டே போச்சு அண்டு ஒரு பெரிய சூப்பர் பவராக மாறிட்டாங்க. ஸோ அதனால் டாலர் திருப்பி ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு. எதனால் அப்படின்னா இன்றைக்கி வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுடைய பாலிசிஸ்னால் என்ன ஆகுதுன்னா
நிறைய ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகுது. அதாவது ரொம்ப நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய யூரோப்பாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், இல்லை கனடாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். இப்போ இவங்களுக்குலாம் வந்து அந்த டேரிஃபை போடும்போது நேச்சுரலாக அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிஃப்ட் ஏற்படுது. ஸோ அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அவங்க பொருளாதாரமும் சரி, யூஎஸ்ஆக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாதிக்கப்படுது. அண்ட் அவங்களுடைய கடனோட சுமை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க. இன்னும் முழுசாக பாஸும் ஆகலை. ஏன்னா இப்போ இந்த சேஞ்சஸ்னால கிட்டத்தட்ட ஒரு $3 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் வந்து ஜாஸ்தி ஆக போகுது. ஆல்ரெடியே வந்து கடன் வந்து 30-35 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. இன்னொரு ஒரு 3-4 ட்ரில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு $40 ட்ரில்லியன் அளவுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமை வந்து ஏற்பட போகுது. ஸோ இதை எப்படி திருப்பி கட்டுவாங்க, இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து யூஎஸில் வந்து பெரிய ஒரு சேஞ்ச் நடந்தது. ஸோ இந்த சேஞ்ச் நடக்கும்போது அப்போ டாலர் மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யூரோ இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தங்கம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த தங்கத்தோட விலை ஏறுறதுக்கு முக்கிய காரணமே வந்து யூஎஸ் டாலரோட வீழ்ச்சியும் இந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு காரணத்தினால தான் வந்து தங்கம் ஏறுச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த நியூஸ் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெகோசியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல யூஎஸ் வந்து நகர்ந்துருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த தங்கத்துக்கு மேலே இருந்த, அதாவது யூஎஸ் டாலர் மேலே இருந்த பயம் வந்து கொஞ்சம் விலகி தங்கத்துக்கு மேலே போன பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைய ஆரம்பிச்சனால தங்கத்தோட விலை ஏறுறது வந்து ஓரளவுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது முதல்ல. இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கும்போது பங்குச்சந்தை ஏன் ஏறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த பிரச்சனை இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த கடந்த 2-3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ப்ரைஸ், அதாவது நம்மளுடைய கச்சா எண்ணெயோட விலை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கீழே இறங்கியிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த போர் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஏறிச்சு, இது இப்போ திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஜென்ரலாக $80-85 இருந்த கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $60-65 வந்தது. அப்புறம் நடுவில் திருப்பி $80 வரைக்கும் போச்சு. இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடந்த அப்போது திருப்பி ஏறிச்சு. பட் இப்போ அந்த போரும் வந்து ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் அடுத்தது வந்து காசாவோட போரும் வந்து முடிவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 3 போரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போர் நின்றுடுச்சு, இன்னொரு போர் நிற்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. 3வது போருக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுடைய ஓவரால் அந்த நெகட்டிவிசம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சனால, அண்ட் இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெயோட விலை எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக எக்கானமிக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பலத்தை சேர்க்கும். ஜென்ரலாக ஒரு $10 வந்து இறங்குச்சுனாலே கிட்டத்தட்ட 0.5% 1% வரைக்கும் வந்து ஜிடிபி வளரும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவரால் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆர்பிஐ எதிர்பார்க்குற 4%க்கும் கீழே வந்து இன்ஃப்ளேஷன் வந்தனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற லோனாக இருக்கட்டும், அந்த லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய வட்டியெல்லாம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இஎம்ஐயும் கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெனிஃபிட். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் மணி கம்மியாகுதோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வந்து விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தொழிலை நான் தொடங்குறதுக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டல் வந்து 12% கிடைச்சதுக்கு பதிலாக எனக்கு இப்போ 10% கிடைக்குதுன்னா என்னுடைய மார்ஜின் பெட்டர் ஆகும், ப்ளஸ் பிரேக் ஈவன் பண்ணுறது வந்து ஈஸியாகிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரியை வந்து கம்மி பண்ணது. அதாவது 12 லட்ச ரூபாய் வருமானம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வரி கட்ட வேணாம்னு சொன்னனால இப்போ லாஸ்ட்டு மே மாதத்தில் தான் வந்து முதல் சம்பளம் வந்து நமக்கு வந்து வரி கம்மியானதுக்கப்புறம் வந்த சம்பளமாக இருக்கும். இப்போ ஜூனில் வந்து 2வது சம்பளம் வந்திருக்கும். இப்போ சராசரியாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் மாதத்துக்கு வந்து அடிஷ்னலாக பணம் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த பணம் அடிஷ்னலாக வந்ததுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஏதாவது பொருள் வாங்குவோம், இல்லை ஏதாவது சேமிப்பை நோக்கி போகலாம், இல்லை சில நேரம் கடன் வாங்கலாம். அதாவது நான் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பேன், என்னால் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இப்போ இந்த பணம் ஜாஸ்தி ஆனனால என்னால் வந்து ஒரு இஎம்ஐயை வந்து அஃபோர்ட் பண்ணுற இடத்துக்கு நான் நகர்ந்துருக்கலாம். அப்போ இந்த 3த்தில் எதை பண்ணாலும் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா கடன் ஜாஸ்தியாக வாங்கும்போது நிறைய பொருள் விற்கும். ஸோ
பெட்டர் ஆகும் கன்சம்ஷன். இன்னொரு பக்கம் நான் நேராகவே பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணாலும் கன்சம்ஷன் பெட்டர் ஆகும். இன்னொரு பக்கம் நீங்கள் சேவிங் பண்ணிங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலும் அதுவும் இவென்ச்சுவலாக வந்து எக்கானமிக்குள்ளே தான் போகுது. ஸோ நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் எக்கானமிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் நடக்க போகுது. அண்ட் இப்போ தான் வந்து 2 மாதத்துக்கான சம்பளம் வந்திருக்கு. இது படிப்படியாக போக போக என்னுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொரு பக்கம் காஸ்ட் ஆஃப் மணியும் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் அண்ட் இந்த நெகட்டிவ் நியூஸ், ஸ்பெஷலி ட்ரம்ப்போட டேரிஃப், இதை பற்றியே யோசித்ததில் இந்த நடுவில் நடந்த விஷயத்த நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாதகமான ஒரு விஷயம். அப்போது இந்த சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பங்குச்சந்தை வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து 72-75,000 புள்ளிகளில் இருந்தது, கிட்டத்தட்ட 85,000 புள்ளிகளுக்கு வந்திருக்கு. இன்னும் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அதை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளேயே இது வந்து 90,000 95,000 பாயிண்ட் போகலான்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் எப்போவுமே நம்ம திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் என்ன நடக்கும்னு யோசிக்கிறத விட அடுத்த 6 வருஷத்தில் என்ன நடக்கும்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் வந்து முன்னே இருந்ததை விட இன்னும் பெட்டரான ஒரு காரணத்தினாலும் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் கம்மியானது காரணத்தினாலும் பங்குச்சந்தை ஆக்சுவலாக வந்து ஏற்றத்தை நோக்கி போயின்னு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் பிரச்சனைகளெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்காமல் நம்ம லாங் டேர்மில் இந்தியா எந்த மாதிரி போக போகுது அப்படின்றத யோசிச்சு, ஏன்னா நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 ட்ரில்லியனில் இருக்கிற எக்கானமி வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 ட்ரில்லியன் வரைக்கும் போக போகிறோன்னு இருக்கும். அப்படின்னா பெரிய அளவில் இந்தியாவில் வளர்ச்சி வரப்போகுதுன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க யாருமே இந்த சின்ன ஏற்ற இறக்கத்தை வந்து ரொம்ப பெருசாக்கி மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறத தவிர்த்திங்கன்னா தான் நீங்கள் பெரிய அளவில் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தடங்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கி கொஞ்சம் வந்து பாதை வருது. அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தடங்கல்களும் வரலாம். பட் இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் தான். ஸோ அதனால் இதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முதலீடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா பங்குச்சந்தை வளர இந்தியா வளர உங்களுடைய பணமும் பெரிய அளவில் வளரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வர வீடியோஸில் அதுக்கு உண்டான பதில்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.